Welcome to our channel. In the video AutoCAD 3D drawing surface modeling surface network, loft, sweep, planer, extrude, revolve, blend, patch, offset. This is brief. First, home tab rectangle tool எடுத்து draw பண்ணிக்கிறேன். ஓகே, draw பண்ணிட்டேன். இப்போ surface போய்ட்டேன். இப்போ extrude அப்படின கமாண்ட் யூஸ் பண்ணி இத எக்ஸ்ட்ரூட் பண்ண போறேன். கமாண்ட் விண்டோல extrude ன்னு டைப் பண்ணிக்கங்க. இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஆண்ட்ராய்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மோடு அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் கேட்குது. எம்ஓ கொடுத்து என்ட்ரு பார்த்தீங்கன்னா மோடு வந்து ஆன் ஆகிடும். அதில் 2 மோடு காட்டுது, சாலிடு, சர்ஃபேஸு. ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் நம்ம வந்து சாலிட் ஃபுல்லாக பார்த்தாச்சு. இந்த வீடியோவில் சர்ஃபேஸ் பார்க்கறதுனால SU சர்ஃபேஸ் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இங்கே இருக்கக்கூடிய அந்த கமாண்ட்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து சர்ஃபேஸாக இருக்கிற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, சர்ஃபேஸ் ஆகிட்டு இப்போ நீங்கள் ஆப்ஜெக்டை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கீபோர்டில் என்டர் ப்ரெஸ் பண்ணினாக்கா நமக்கு வந்து சர்ஃபேஸாக வந்து கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னாக்கா 3 டைப் இங்கே காட்டியிருக்காங்க பாருங்கள். டைரக்ஷன், பாத்து, டேப்பர் ஆங்கிள் அப்படிங்கிற மாதிரி. இப்போ நான் வந்து எவ்வளோ ஹைட் தேவையோ ஹைட்டு தெரிஞ்சுனாக்கா நீங்கள் வந்து கமெண்ட்டாக கொடுத்துருவாங்க. நீங்கள் எவ்வளோ தூரம் மவுஸ்லேயே பார்த்தீங்கன்னாக்கா அதை ஸ்க்ரோல் பண்ணி எவ்வளோ சைஸ் உங்களுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாக்கா கீபோர்டில் ஒரு 50 எவ்வளோ வேல்யூ தேவையோ என்டர் ப்ரெஸ் பண்ணுற அப்படின்னாக்கா 50 வேல்யூக்கு ஏற்ற மாதிரி அது வந்து ஹைட் கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு கண்ட்ரோல் செட் கொடுத்து நான் பெரிய ஸ்டேஜுக்கு போயிட்டேன். ஓகே, இப்போ வந்து ஹோமில் ஒரு லைன் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். இது வந்து பாத் லைன் மாதிரி. இந்த லைன் வந்து எவ்வளோ ஹைட் இருக்கோ அவ்வளோ ஹைட்டுக்கு வந்து எனக்கு வந்து எக்ஸ்ட்ரூட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக பழைய படிக்க வந்து EXTR டைப் பண்ணிக்கிறேன். என்டர் ப்ரெஸ் பண்ணிட்டேன். இப்போ மோடு ஒன் டைம் செட் பண்ணும்போது இங்கே வந்து மோடு வந்து சர்ஃபேஸ், அதில் சர்ஃபேஸில் தான் இருக்குது, தெரியுதுங்களா? நான் ப்ரீவியஸாக செட் பண்ணனால இருந்தாலும் ஒன் டைம் செட் பண்ணி தப்பு கிடையாது. சர்ஃபேஸ் நான் கொடுத்துட்டேன். இப்போ வந்து இந்த ஆப்ஜெக்ட் தான் சர்ஃபேஸ் ஆகணும் கொடுத்து நான் என்டர் ப்ரெஸ் பண்ணிட்டேன். வந்து மூவ் ஆகுது. இப்போ வந்து இதில் வந்து பாத்து இருக்கு பாருங்கள், அதை செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இந்த இருக்கு இல்லையா, நமக்கு வந்து இதுதான் வந்து அந்த பாத்து. இதை கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னாக்கா இந்த பாத்து வந்து எவ்வளோ லென்த் இருக்கோ அதுக்கு எவ்வளோ லென்த்துக்கு வந்து எனக்கு வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ திரும்ப கண்ட்ரோல் செட் கொடுத்து பெரிய ஸ்டேஜ் போயிட்டேன். இப்போ திரும்ப EXTR எக்ஸ்ட்ரூட் ட்ரை பண்ணிவிட்டேன். மோடை செலக்ட் பண்ணி சர்ஃபேஸ் மாற்றிட்டேன். இந்த ஆப்ஜெக்ட் தான் எனக்கு வந்து எக்ஸ்ட்ரூட் ஆகணும். அதை செலக்ட் பண்ணிட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து டைரக்ஷன் அதை கிளிக் பண்ணிட்டேன். இது 2 பாயிண்ட்டை பேஸ் பண்ணி நமக்கு வந்து இது வந்து ஸ்டார்ட் பாயிண்ட்டு எவ்வளோ ஹைட்டு வேணுமோ, ஓகேவா, இவ்வளோ ஹைட் நான் செலக்ட் பண்ணிட்டேன். செகண்ட் பாயிண்ட், எண்டு பாயிண்ட்டு கொடுத்தோன்னா அவ்வளோ ஹைட் எனக்கு வந்து இது வந்து நம்ம வந்து இந்த ப்ரீவியஸ் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பாத்து கிரியேட் பண்ணோம். பாத்து சின்னதாக இருக்குது பாருங்கள். இப்போ இது நெக்ஸ்ட் மெத்தட் 2 பாயிண்ட்டை பேஸ் பண்ணி நமக்கு வந்து எக்ஸ்ட்ரூட் ஆகிற மெத்தட்ஸ். கண்ட்ரோல் செட் கொடுத்து நான் பெரிய ஸ்டேஜ் போயிட்டேன். இப்போ EXTR எக்ஸ்ட்ரூட் ட்ரை பண்ணிட்டேன். மோடில் சர்ஃபேஸு ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணி என்டர் ப்ரெஸ் பண்ணிட்டேன். நம்ம வந்து டைரக்ஷன்ஸ் பார்த்தாச்சு, பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து டேப்பர் ஆங்கிளில் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. டேப்பர் ஆங்கிள்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரி இந்த ஹைட்டோட எண்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஆங்கிள் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குது. நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 3 கொடுத்து என்டர் ப்ரெஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஹைட் கேட்குது. ஹைட் உங்களுக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ அந்த ஹைட்டை வந்து நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள்
ஒரு டாப்பில் பார்த்தீங்கன்னாக்கா ஆங்கிள் கிரியேட் ஆகிருக்கு. அந்த 3 வேல்யூ செட் பண்ணணும். வேறு உங்களுக்கு எவ்வளோ ஆங்கிள் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆங்கிள் 0ன்னு கொடுத்தீங்கன்னாக்கா இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து ஷார்ப்பாக கிடைக்கும். ஆங்கிள் செட் பண்ணி பார்ப்போம். 0 அப்படிங்கிற மாதிரி Extrude என்டர் ப்ரெஸ் பண்ணிவிட்டேன். ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணி என்ட்ரு கொடுத்துட்டேன். இதில் பார்த்தீங்கன்னாக்கா டேப்பர் ஆங்கிளுக்கு T ப்ரெஸ் பண்ணி என்ட்ரு கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து ஆங்கிள் பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து 0 கொடுத்து என்டர் ப்ரெஸ் பண்ணிவிட்டேன். இப்போ ஆங்கிள் 0 அப்படின்னாக்கா அந்த ஆங்கிள் இருக்காது. நெக்ஸ்ட் ஆங்கிள் வந்து 1ன்னு கொடுத்துருவோம். T என்டர் ஆங்கிள் 1. லென்த்தியாக போக போக நமக்கு வந்து ஆங்கிள் அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து கிரியேட் ஆகுது. ஓகே, திரும்ப ஆங்கிள் வந்து வேரி பண்ணி பார்ப்போம். T ஒரு 30. நமக்கு வந்து ஒரு கோன் மாதிரி கிடச்சிது. ஆங்கிள் அதிகமாக கொடுக்க நல்லா ஷார்ப்பாக கிடச்சிருக்கு. ஒரு எண்டில் வந்து கிடச்சிருது. நெக்ஸ்ட்டு T கொடுத்து ஆங்கிள் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ரொம்ப கம்மியாக 1ன்னு கொடுத்துறேன். 1ன்னா அந்த பெரிய ஸ்டேஜ் -1. ஓகே, T -50. மைனஸில் கொடுத்தோம் அப்படின்னா எப்படி வருதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு வருது மைனஸில் தர்றது. இந்த மாதிரி நமக்கு ஏற்ற மாதிரி வந்து செட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நமக்கு வந்து ஆப்ஜெக்ட் கிடைக்கும். இந்த மாதிரி நீங்களே வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணி பார்த்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, எக்ஸ்ட்ரூட் பார்த்தாச்சு சர்ஃபேஸில். நெக்ஸ்ட் வந்து ரிவால்வ் பார்ப்போம். அதுமாதிரி நான் டெலிட் பண்ணிக்கிறேன். ஓகே, லைன் நான் எடுத்துட்டேன். F8 ப்ரெஸ் பண்ணோம்னா லைன் வந்து ஸ்ட்ரைட்டாக வரும். ஓகே, கிராஸ் லைன் ஒன்றுக்கா F8 ப்ரெஸ் பண்ணால் ரிமூவ் பண்ணிக்கலாம். திரும்ப F8 கொடுத்து ஸ்ட்ரைட் லைனு. ஓகே, எஸ்கேப்பு. இப்போ எஸ்எம்மெட்ரிக் போயிருங்க. பெர்ஃபெக்ட் வியூக்கு மாறிடுச்சுனாக்கா இதை ரைட் கிளிக் பண்ணி பேரல் கொடுத்து நார்மல் வியூக்கு மூவ் பண்ணிக்கிங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ரிவால்வ் செலக்ட் பண்ணிவிட்டு அதில் மோடு சர்ஃபேஸ் நான் கொடுத்துட்டேன். ஆப்ஜெக்ட் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். என்டர் எக்ஸ் ஆக்சிஸ். பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 360 கொடுத்துட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு தட்டு மாதிரி கிடைக்கிது பாருங்கள், ஷேப். Ctrl Z. இப்போ இதையும் நான் க்ளோஸ் பண்ணி காமிக்கிறேன். ரிவால்வு, மோடு, சர்ஃபேஸு எல்லா ஆப்ஜெக்ட்டுமே நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்குவோம். செலக்ட் பண்ணிவிட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணிட்டு எக்ஸ் கொடுத்துட்றேன். $360 இது எப்படி வந்துருக்குன்னு பாருங்கள். இது ஒரு டிசைன், அப்படியே ஸ்டாண்டு மாதிரி கிடச்சிருச்சு. கண்ட்ரோல் இசட்டு. இப்போ வேறு ஆக்சிஸ் பேஸ் பண்ணி நம்ம வந்து
இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒய் ஆக்சிஸ் என்டர் ப்ரெஸ் பண்ணிட்டேன். ஒய் ஆக்சிஸை வெஸ்ட் ரொட்டேட் ஆகும்போது ஒரு ரிங் ஷேப்பில் நமக்கு வந்து இந்த ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் ஆகிருக்கு. ஆப்ஜெக்ட் வந்து கோஆர்டினேட்டை பேஸ் பண்ணி தான் வந்து நமக்கு வந்து கிரியேட் ஆகும். கண்ட்ரோல் இசட். ஓகே, ஃபைனலாக வந்து Z ஆக்சிஸை பேஸ் பண்ணி எப்படி வந்து நமக்கு ரிவால்வ் ஆகுதுன்னு பார்ப்போம். ஆப்ஜெக்டை வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. செலக்ட் பண்ணி என்டர் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. Z ஆக்சிஸ் ஆங்கிள் கேட்குது. 360 கொடுத்து நான் என்டர் ப்ரெஸ் பண்ணிட்டேன். ஓகே, ரிவால்வ் பார்த்தாச்சு. இதை டெலிட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நான் வந்து ஸ்வீப் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு பாத் நம்ம கிரியேட் பண்ணிக்குவோம். ஹோம் போயிட்டு எஸ்பி லைன் செலக்ட் பண்ணிக்கிங்க. F8 ப்ரெஸ் பண்ணி அதை ரிமூவ் பண்ணிங்க. அப்போ நம்ம ஸ்மூத்தாக ட்ரா பண்ணலாம். ஓகே, எண்டர். இந்த இதில் நம்ம பாத் கிடச்சிருச்சு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சின்ன இங்கே ஒரு சர்க்கிள், ஒரு பாக்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த ஆப்ஜெக்ட் வந்து இந்த பாத்தில் மூவ் ஆகணும் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். சர்ஃபேஸு, ஸ்வீப்பு, அதில் மோடு போய் சர்ஃபேஸில் ஒன் டைம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிங்க. இப்போ மாற்றியாச்சு. ஆப்ஜெக்ட் வந்து செலக்ட் பண்ண சொல்லுது. நான் அந்த சர்க்கிள் இருக்கு இல்லையா, அந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணி என்டர் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்வீப் பாத் கேட்குது. இதெல்லாம் நமக்கு வந்துட்டானா ஸ்வீப் பாத்து அதை நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து ஸ்வீப் வந்து கிரியேட் ஆகிருக்கு. நம்ம சர்க்கிள் கொடுத்தனால சர்க்கிள் வந்துருக்கு. ஒரு பைப் லைன். இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ லைன் தேவைப்படுதோ அந்த மாதிரி பெண்ட் ஆகி தான் வரணும் கிடையாது. ஸ்கொயர் ஷாப்பில் கூட நீங்கள் வேணும். ஒரு வீட்டுக்கு வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்கிறோம்னாக்கா அதுக்கு எந்த மாதிரி லைன், அந்த லைன் வந்து கண்டினியூஸ் லைனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. பார்த்துட்டு இந்த மாதிரி ஸ்வீப் அப்படிங்கிற அந்த டூலை யூஸ் பண்ணி இந்த மாதிரி உங்களால் பைப் லைன் கூட கொண்டு வந்துக்க முடியும். இந்த வீட்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னாக்கா 3D ஹவுஸ் ரெடி பண்ணும்போது ஒரு கம்பி மாதிரிலாம் வந்து கிரில்லாம் ரெடி பண்ணுறீங்க இல்லையா, அந்த மாதிரி இல்லை சேரு மெக்கானிக்கலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சேர் ரெடி பண்ணுறீங்க. அப்புறம் மேலே வந்து ஒரு கில் பைப் மாதிரி இந்த சேர்லேயே ஃபிட் பண்ணுறீங்க டாப்பில் அப்படின்னாக்கா இந்த மாதிரி டூலை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் செட் கொடுத்து நான் ப்ரீவியஸ் ஸ்டேஜ் போய்க்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஸ்கொயர் பாக்ஸ் ஸ்வீப் போயிட்டு ஸ்கொயர் பாக்ஸை வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டேன். அண்டு பாத்தை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இந்த ஸ்கொயர் பாக்ஸ் வந்து நமக்கு அழகாக வந்து மூவ் ஆகிடுச்சு. இது சர்ஃபேஸாக இருக்கிறதுனால எல்லாம் நமக்கு கேப் கிடைக்கிது. ஒரு பைப்பு இல்லை ஸ்கொயர் பைப்புங்க மாதிரி. இப்போ ஏசியெல்லாம் க்ரியேட் பண்ணுறோம் இல்லையா, இப்போ இந்த மாதிரி பைப் தான் யூஸ் பண்ணுவாங்க. ரவுண்ட் ஷேப்பும் யூஸ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஷேப்பும் யூஸ் பண்ணுவாங்க பில்டிங் ஏற்ற மாதிரி. இது கொஞ்சம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் அதோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் லுக்காக இருக்கும் இந்த மாடல். தான் அது. ஓகே, கண்ட்ரோல் செட் கொடுத்து நான் பெரிய ஸ்டேஜ் வந்துட்டேன். இப்போ இந்த ஸ்வீப் போயிட்டு இந்த ஆப்ஜெக்ட் வந்து செலக்ட் பண்ணிட்டு என்டர் கொடுத்துக்குங்க. இப்போ வந்து ஸ்கேல் இல்லை பாயிண்ட் பார்த்தீங்கன்னாக்கா 4 பாயிண்ட் இருக்கு இல்லையா, இதில் வந்து ஸ்கேல்னு கொடுங்க. ஸ்கேல் வந்து நான் வந்து வேல்யூ வந்து 2 கொடுத்து என்டர் ப்ரெஸ் பண்ணிட்டேன். பாத் கேட்குது, பாத் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ கிரியேட் ஆச்சு பாருங்க. இது பார்த்தீங்கன்னாக்கா இதோட கம்பேர் பண்ணும்போது இது 2 மடங்கு பெருசாக இருக்கும் சைஸு. அதான் ஸ்கேலோட யூசேஜ் சரிங்களா. இந்த இதுக்கும் அந்த இதுக்கும் இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்குது.
ஸ்டார்டிங் பாயிண்ட் சின்னதாக இருக்கும். நீங்கள் ஒரு ஆப்ஜெக்ட் கொடுத்தீங்க, அந்த ஆப்ஜெக்ட் எவ்வளோ சைஸ் இருக்கோ அதுதான் ஸ்டார்டிங் சைஸு. எண்டில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஸ்கேல் வந்து ஸ்டார்டிங்கோட 2 மடங்கு பெருசாக இருக்கணும்னு நீங்கள் மென்ஷன் பண்ணிட்டீங்க. அது க்ரியேட் ஆகிடுச்சு. இதுதான் ஸ்கேலோட யூசேஜ். கண்ட்ரோல் இசட் கொடுத்து நான் பெரிய ஸ்டேஜுக்கு போயிட்டேன். ஸ்வீப்பு, மோடு, சர்ஃபேஸு, ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணி நான் என்ட்ரை ப்ரெஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஸ்கேல் பார்த்துட்டோம்ல, நெக்ஸ்ட்டு வந்து ட்விஸ்ட்டு நான் செலக்ட் பண்ணிக்கிங்க. எவ்வளோ ஆங்கிள் கேட்குது, ஒரு 90 கொடுத்துருங்க. என்ட்ரி ப்ரெஸ் பண்ணிட்டேன். இப்போ பாத் கேட்குது, இந்த பாத்தை செலக்ட் பண்ணிக்கிங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இது ஸ்டார்டிங்கு, இது எண்டிங்கு. ஸ்டார்டிங்க்கும் எண்டிங்க்கும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பைப் வந்து 90 டிகிரிக்கு வந்து பெண்ட் ட்விஸ்ட் ஆகிருக்கும். ஓகே, தெரியுதா? பெண்டு தெரியுதா? 90 டிகிரிக்கு இருக்கும். அது இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ டிகிரி கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து அது திரும்பி இருக்கும் உங்களுக்கு. நான் ட்விஸ்டோட யூசேஜ் உங்களுக்கு. ஓகே, கண்ட்ரோல் யூசேஜ் கொடுத்து நான் வந்து ப்ரீவியஸ் ஸ்டேஜுக்கு போய்க்கிறேன். இப்போ ஸ்வீப் செலக்ட் பண்ணிட்டு அந்த ஆப்ஜெக்ட் ஸ்வீப்ஸிங் டூல் எடுத்துக்கிட்டேன். மோடில் சர்ஃபேஸ் எனி டைம் இருக்கணும். ஓகே, ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணி நான் என்டர் ப்ரெஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் ஸ்கேல் சொல்லிட்டேன், ட்விஸ்ட் சொல்லிட்டேன். இப்போ பேஸ் பாயிண்ட்டு இந்த மெத்தடை யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஸ்வீப் பண்ணுறோன்னு பார்த்துக்கோம். பேஸ் பாயிண்ட் செலக்ட் பண்ணிவிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா பேஸ் பாயிண்ட் வந்து இந்த பாயிண்ட் வந்து இங்கே இருக்கு இல்லையா, ஒரு பாயிண்ட் வந்து பேஸ் பாயிண்ட்டை எடுத்துங்க. இந்த பாயிண்ட் எனக்கு வந்து பேஸ் பாயிண்ட்டு. ஓகே, இதை வந்து கிளிக் பண்ணி இந்த பாயிண்ட்லேருந்து நமக்கு வந்து அந்த ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் ஆகிருக்கும் உங்களுக்கு. ஓகே, கண்ட்ரோல் யூஸ் கொடுத்துட்டேன். ஸ்வீப்பு, மோட் பை சர்ஃபேஸ் கொடுத்துட்டேன். ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணி என்ட்ரு ப்ரெஸ் பண்ணிட்டேன். இப்போ அலைன்மெண்ட்டு இந்த 3 சொல்லிட்டேன் உங்களுக்கு. பேஸ் பாயிண்ட்டு, ஸ்கேலு, ட்விஸ்ட்டு 3 சொல்லிட்டேன். இப்போ அலைன்மெண்ட் ஃபைனலாக உள்ளது. அலைன்மெண்ட் கிளிக் பண்ணிவிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த அலைன்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்வீப் ஆப்ஜெக்ட் perpendicular to path before sweep. இதில் எஸ் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு வந்து அழகாக வந்து கிரியேட் ஆகும். இப்போ நோ கொடுத்து பார்ப்போம். ஆல்ரெடி நீங்கள் எதுவுமே கொடுக்கலன்னா எஸ்ஸுங்கிற மாதிரி தான் அது எடுத்துருந்துருக்கும். நம்ம வந்து நோ கொடுத்து பார்ப்போம். நோ கொடுத்துட்டேன். இப்போ நான் வந்து பாத்தை வந்து செலக்ட் பண்ணிட்டேன். நமக்கு வந்து அந்த ஸ்வீப் வந்து கிரியேட் ஆகிருக்காது. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து அந்த டைரக்ஷன்ஸ் வந்து வேரி ஆகுது பாருங்கள், அதனால தான். இப்போ இந்த பைப் லைனுக்கு ஏற்ற மாதிரி டைரக்ஷன்ஸ் இருந்துச்சுனாக்கா அது வந்து நோ கொடுத்தாலும் கிரியேட் ஆகிருக்கும். இதுதான். இப்போ வந்து எஸ் கொடுத்து வச்சுக்கிங்க. ஸ்வீப்பு, மூடு, சர்ஃபேஸு, ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணி என்டர் ப்ரெஸ் பண்ணிவிட்டேன். இப்போ அலைன்மெண்ட் போயிட்டேன். அந்த 2 இருக்கு இல்லையா, இப்போ எஸ்ன்னு கொடுத்துட்றேன். இப்போ கிளிக் பண்ணுங்கள், நமக்கு வந்து கிரியேட் ஆகிருக்கும். அப்படி நீங்கள் நோ கொடுக்கணும் அப்படின்னாக்கா அதுக்கு இந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த லைனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ட்ரா பண்ணியிருக்கணும்.